வெல்கம் டு எடியூஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 18th and 19th February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஓவரால் கண்டென்ட் நீங்க என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், அவார்ட் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், பேங்க் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அசன்ஸ் டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் பில் 2024. ஸோ இந்த பில் வந்து ரீசெண்டா நம்மளோட மோடி கவர்மெண்ட் வந்துட்டு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பில்லுக்கு அசட் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த பில் மூலமா வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கல உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டி, ஐபிபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல நடக்கிற மால் பிராக்டிஸ் தடுக்கணும், அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபேர் அண்ட் வேல வந்து நடக்கிறதுக்காண்டி தான் இந்த பில் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பில் மூலமா என்னென்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்துட்டு இந்த மாதிரி பிராக்டிசஸ்னா வந்துட்டு இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணலான்றத சொல்ல வராங்க. என்னன்னா, அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் அண்ட் லீக்கேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது, ஸோ அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது, அதுக்கப்புறமேட்டு அந்த கேண்டிடேட் வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹால்ல ஏதாவது தப்பான விஷயம் நடக்கிறது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து சிபிடி எக்ஸாம்ஸ் தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் வந்து டேம்பர் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டக்டிங் ஃபேக் எக்ஸாமினேஷன், ஏதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டு ஒரு பணம் கலெக்ட் பண்ணி, ஆனா அது வந்து ஒரிஜினலாவே வந்து அந்த ஆர்கனைசேஷன் விடாம வேற இவங்கள வந்து பிரைவேட்டா வந்து சம்டைம்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக் அட்மிட் கார்ட்ஸ் அண்ட் ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தான் இந்த பில் மூலமா வந்து தடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு செயல்பட்டால் அவங்களுக்கு வந்துட்டு 3 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறமே நம்மளுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து 10 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஃபைன் அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் எம்ஓயு ஃபார் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட். ஸோ இப்போ கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கூட எம்ஓயு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு எதுக்குன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட்டை வந்துட்டு அந்த கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அமைக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த பிளான்ட்ல வந்துட்டு 1000 கிலோவாட்ஸ் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இது மூலமா வந்துட்டு 1000 கிலோவாட்ஸ் வச்சு நமக்கு வந்துட்டு அதிகமான கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரோஜன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காண்டி. ஸோ ஹைட்ரோஜன் எனர்ஜின்றது ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜின்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்க. சோ இப்போ வந்து ரீசெண்டா வந்து இப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. சோ எலக்ட்ரிக் டெக்னாலஜிலயும் கொஞ்சம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சோ இதாவது நமக்கு வந்துட்டு எந்தவித சுற்றுச்சூழலுக்கும் பாதிக்காம நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அது வந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜி தான் உங்களுக்கு. சோ ஹைட்ரஜன் டெக்னாலஜின்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு வாட்டர் வந்துட்டு எலக்ட்ரோலைசஸ் பண்ணும்போது நமக்கு பை ப்ராடக்டா ஹைட்ரஜன் கிடைக்கும். சோ இது வந்துட்டு ஒரு ஃபியூயல் தான் உங்களுக்கு, ஹைட்ரஜன் ஒரு ஃபியூயல் தான் உங்களுக்கு. சோ இது வந்துட்டு ஒரு பெட்ரோலோ இல்ல வந்து ஒரு டீசலுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலான்றத ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அடிப்படையில் இப்போ கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யார் கூடன்றது பாத்தீங்கன்னா, யார் கூட கம்பைன் பண்ணி இந்த ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்றது பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். சோ இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஹிஸ்டரின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாரத் பெட்ரோலியம் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே வருது. சோ இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1952ல. அதாவது இந்த பாரத் பெட்ரோலியம்ன்றது ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பேரா இருந்துக்குன்றது பாத்தீங்கன்னா பர்கமா ஷெல் ரிஃபைனர்ஸ் லிமிடெடா இருந்திருக்குது. சோ வந்து 1977ல தான் இது வந்து பிபிசிஎல் சொல்லி மாத்திருக்காங்க. சோ இப்போ கரண்ட் சேர்மனா இந்த பிபிசிஎல் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார்ன்றவர் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால இருக்குது உங்களுக்கு. சோ நமக்கான தேர்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வேஸ் அண்ட் ஆயுஷ் ஸ்ரீ சர்பானந்த ஸ்னோவல் லான்ச் சாகர் அன்கிளாமன் கைட்லைன்ஸ். சோ இது வந்துட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து இப்போ என்ன கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா சாகர் அன்கிளாமன். சோ இது மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா, வந்துட்டு ஒரு போர்ட்ல இருக்கிற வந்துட்டு அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, இந்தியன் போர்ட்ஸ்ல எப்படி எஃபிஷியன்சி இருக்குது, சோ இந்தியன் போர்ட்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ் எப்படி வந்து நடக்குது, சோ இதெல்லாம் வந்துட்டு மேப் பண்ணி அது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி யூஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர் வேஸ். சோ இந்த மினிஸ்ட்ரி யார் யூனியன் மினிஸ்டரா இருக்காருன்றது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சர்பானந்த ஸ்னோவால் தான் இருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு லே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் ஸ்ரீ கல்கி தாகம் டெம்பிள் இன் உத்தரப்பிரதேச. சோ இப்போ நரேந்திர மோடி வந்துட்டு இப்போ வந்துட்டு அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு. எந்த டெம்பிள்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்ரீ கால்கி டாம் டெம்பிள் இன் உத்தரப்பிரதேச. சோ எஸ்எஸ்சில வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த அடிப்படையில் இந்த டெம்பிள் வந்து எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்றது கேட்பாங்க. சோ அது வந்து உத்தரப்பிரதேசல லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 5th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் டு பப்ளிஷ் எலக்ட்ரல் பாண்ட் டீடைல் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சோ இப்போ எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணிருக்காருன்றது பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் கரண்ட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜீவ் குமார். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரல் பாண்டை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து
அதை வந்துட்டு பண்ணக்கூடாது, எலக்ட்ரல் பாண்டை பப்ளிஷ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எலக்ட்ரல் பாண்டுன்ற முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அதாவது யாருக்கு வந்து அதாவது ஓப்பன் சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்துட்டு நெட்ல பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு எலக்ட்ரல் பாண்டை ஹோல்ட் பண்ணி வைங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் அதாவது முன்னாடி வாங்கின லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. எந்த நாளைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6 இந்த நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 6க்குள்ள எவ்வளோ டோனர்ஸ் இருந்திருக்காங்கன்றத வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐ பேங்க் கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மெயினாக எலக்ட்ரல் பாண்டுன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் செலவுக்காண்டி பெரிய பெரிய பிசினஸ் மேன்ட்ட வந்து காசு வாங்குவாங்க. ஸோ அந்த காசுனா வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா தான் வாங்குவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ அதாவது ரேஞ்சிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 இருந்து 1 crore வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட அப்பர் லிமிட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எஸ்பிஐ மூலமா தான் வாங்குவோம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இது எவ்வளோ வாங்குறாங்கன்றத வெளிப்படையா நான் வந்து சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது நீங்க எவ்வளோ வாங்குறத கணக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் எதுக்கு கீழே வருதுன்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே தான் வருது உங்களுக்கு. ஸோ நமக்கான 6th நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி டு அன்வீல் 125 feet பிர் லாச்சத்தா பர்ஹூபான் ஸ்டாச்சு இன் ஜோஹர்கட் ஆசாம். ஸோ இந்த முக்கியமான பர்சன் அதாவது இந்த பிர் லாச்சுட்டா பர்ஹூபான் இவரோட ஸ்டாச்சு வந்துட்டு அசாம்ல இருக்கிற லோகோதோகிர்கர் அண்ட் கோலாங்பூர் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்து நம்ம மோடி வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கான 7th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா சமந்தாரா யுவா உதயம் ஸ்கீம். சோ இப்போ ஒடிசா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சமந்தாரா யுவா உதயம் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் மூலமா வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு ஒழிக்கிறதுக்கும் இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு லோன் மாதிரி தர மாதிரி. அதாவது இப்போ வந்துட்டு யூத்னா இருக்காங்க உங்களுக்கு. சோ காலேஜ் முடிச்சு வேலை கிடைக்காம இருக்கும்ல. சோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து 18 to 25 அவங்க ஏஜ் வந்து 18 to 25 வந்துட்டு அப் டு வந்து 1 lakh வரைக்கும் லோன் தராங்க சும்மா ஸ்மால் பிசினஸ் தொடங்குறதுக்காண்டி. சோ இது வந்து யாருக்குன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து ஒடிசா கவர்மெண்ட் சொல்றாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா வேன் மித்ரா ஸ்கீம்ஸ் என்கரேஜ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் ட்ரீ பிளான்டேஷன். இப்போ ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேன் மித்ரா ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்கன்னா யார் அதாவது இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணா ஹரியானா ஸ்டேட்ல இருக்கலாம் அவங்க வந்து ஒரு மரக்கண்ணோ இல்ல வந்து ஒரு பிளான்ட்டோ நட்டாங்கன்னா எவ்வளவு பிளான்ட் நடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்றாங்க. ஒரு பிளான்ட்டுக்குன்ற மாதிரி ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோட கிரைட்டீரியான்றது பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த பிளான் நன்றவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 1,80,000 கீழே இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஏஜ் வந்து 18 to 60 இருக்கணும். அவங்க வந்துட்டு பரிவார் பேச்சா பற்றா இந்த டேட்டா மூலமா அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ இவங்க வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கான அந்த பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமமா வந்து 1000 சாம்பிளிங் நட்டுருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு. சோ இப்போ வந்துட்டு அவங்க எவ்வளவு ரிவார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 20 rupees வந்து ரிவார்ட் பண்றாங்க. சோ ஒரு பிளான்ட்டுக்கு 20 rupees மாதிரி கணக்குல வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு 20 rupees. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து நிறைய பிளான் நட அந்த 20 rupeesன்றது 30 rupees மாதிரி மாறும். சோ இந்த அமௌண்ட் எதுல போட போறாங்கன்றது பாத்தீங்கன்னா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிட் மூலமா தான் போட போறாங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு. சோ நமக்கான 9th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சி காசஸ் D62 செஷன் சேர்ட் பை அம்பாசிடர் ருச்சிரா காம்போஜி. சோ நம்மளோட கரண்ட் அம்பாசிடர் ஃபார் த யூஎன் நேஷன் இருக்கவங்க இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா 62nd செஷன் ஆஃப் த கமிஷன் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த மீட்டிங் வந்து இவங்க தான் வந்து சேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த மீட்டிங் வந்துட்டு இப்போ வந்து யுனைடெட் நேஷனால கண்டக்ட் பண்ற ஒரு மீட்டிங் வந்து இப்போ எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்றது பாத்தீங்கன்னா நியூயார்க்ல February 5th to 14th 2024 இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. சோ இந்த மீட்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்ப சேர் பண்ணிருக்கோம்ன்றது பாத்தீங்கன்னா 1975ல சேர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மீட்டிங்கோட 63rd மீட்டிங் வந்து 2025ல பூலாங்ல நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 10th நியூஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். The Life Insurance Corporation of India launched LIC Amrit Bal Plan 874, a new non-linked, non-participating individual saving life insurance plan. So LIC இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா LIC Amrit Bal 874 என்ற ஒரு நியூ ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் மூலமா வந்துட்டு நம்ம சில்ட்ரன்ஸுக்கான ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா அதுக்கான அவங்களுக்கான நீட்ஸ் வந்துட்டு இந்த பாலிசி இந்த ஸ்கீம் மூலமா வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். சோ இந்த பாலிசிக்கான
ஏஜ் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா 30 days, அதாவது உங்க குழந்தைங்க வந்து 30 days to 13 years வரைக்கும் இருக்கலாம். மெச்சூரிட்டி, அதாவது இந்த நீங்க போடுற அமௌண்ட் வந்து எத்தனை இயர்ஸ்ல வந்து மெச்சூரிட்டி ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா 18 years to 25 years உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். சோ நீங்க வந்து அந்த பிரீமியம் வந்து எப்படி பே பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இயர்லியா பே பண்ணலாம், இல்ல ஹாஃப் இயர்லியா பே பண்ணலாம், இல்ல குவார்டர்லியா பே பண்ணலாம், இல்ல மந்த்லியா பே பண்ணலாம், இல்ல சிங்கிளா பே பண்ணலாம் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எஷூர்டான சம் எவ்வளவு கிடைக்க போகுதுன்றது பாத்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ நமக்கான 11th நியூஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா நாசா ஜாசெக்ஸ் அன்வீல் லிங்கோசாட் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் உடன் சேட்டலைட். இப்ப நாசாவும், அதாவது நாசான்றது யூஎஸ்ஏஎஸ் பேஸ்ட் வந்து ஒரு சேட்டலைட், அது ராக்கெட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ஜாசெக்ஸ்ன்றது ஜப்பான் பேஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்களுக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா கீட்டோ யூனிவர்சிட்டி, சிமிட்டோ ஃபாஸ்டர் இவங்க கூட கம்பைன் பண்ணி ஒரு அந்த சேட்டலைட்ல உருவாக்குற பார்ட்ஸை வந்து உட்டன்ல மேக் பண்ணிருக்காங்க. அது மெயினா வந்து எந்த வுட்ல மேக் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா ட்ரீல இருந்து வர வுட்ல இருந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா நமக்கு வந்துட்டு அந்த சேட்டலைட் வந்து ஒரு பயோடிகிரேடபிள் சேட்டலைட்டா மாறும்ன்றத மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கரண்ட்ல இருக்க சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமான மெட்டல்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. சோ இது மூலமா நம்ம ஸ்பேஸ்ல நிறைய வந்து வேஸ்ட் வந்து சேருது உங்களுக்கு. சோ இது மூலமா நம்ம வுட்ல சேர்றது மூலமா நம்ம வந்து பயோடிகிரேடபிளா யூஸ் பண்ணலாம்ன்றத மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு. சோ நாசா ஆர்கனைசேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சோ இவங்க வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா 1958ல ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ கரண்ட் இப்போ வந்து நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாத்தீங்கன்னா பில் நெல்சன்றவர் இருக்காரு உங்களுக்கு. சோ ஜாசெக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சின்றது உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம். சோ இது எப்ப தொடங்கி இருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1 October 2023 தொடங்கி இருக்காங்க உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான்ல தான் இருக்கு உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுக்கு. சோ நமக்கான 12th நியூஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ISRO launches யுவிகா யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். சோ இப்போ நம்மளோட ISRO, நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா யுவிகா. சோ இது மூலமா என்னன்னா சின்ன சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி அவங்க வந்து அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இந்த ஸ்கீமோட, இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவமான பண்பு உங்களுக்கு. சோ இது மூலமா அவங்களோட மைண்ட், அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சோ நமக்கான ஃபியூச்சர்ஸ்க்கான சயின்டிஸ்ட் நிறைய உருவாங்கன்றத இந்த தீம், இந்த ப்ரோக்ராமோட மெயின் தீம் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் நமக்கான 30th நியூஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ஜனபீத் அவார்ட் ஹானரிங் லிட்ரஸி எக்ஸலன்ஸ். இப்போ கரண்டா வந்து ஜனபீத் அவார்ட்ன்றது ஒரு லிட்ரஸி, ஹையஸ்ட் லிட்ரஸி அவார்டுன்ற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. நம்ம இந்தியாவில ஹையஸ்ட் லிட்ரஸி அவார்டு எதுன்னு கேட்டா பாத்தீங்கன்னா ஜனபீத் அவார்டு வந்து. சோ இப்போ வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ரினோவர்ட் உருது போயட் அண்ட் பாலிவுட் ஃபிகர் குல்சர் அண்ட் எமினன்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஜகதகுர்கு ராமாச்சாரியா, இவருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட்ல புக் எழுதுறதுக்காண்டி இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் ஜனபீத் அவார்டுன்றது பாத்தீங்கன்னா 58th எடிஷன் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ஜனபீத் அவார்டுன்றது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்றது பாத்தீங்கன்னா 1961ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ ஜனபீத் அவார்டு லிட்ரஸில இருந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ பர்டிகுலர் லாங்குவேஜ்ன்றது மாதிரி இல்ல உங்களுக்கு. இந்தியால இருக்க எந்த, அதாவது 22 அபிஷியல் லாங்குவேஜ்ன்ற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. சோ அதுல இருக்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க லிட்ரஸில வந்து சாதனை பண்ணிதான் இந்த அவார்டு வந்து தருவாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 14th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா லீட்ஸ் இந்தியா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோ இப்போ உலகமே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நோக்கி தான் போகுது. எலக்ட்ரிக் சார்ஜிங், எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிள் நோக்கி தான் போகுது. சோ இந்த அடிப்படையில எலக்ட்ரிக் அந்த வெஹிக்கிள்கான சார்ஜிங் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகமா டெவலப் பண்ணி நம்ம இந்தியாவில சாதனை பண்ணது பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான். சோ இவங்க தான் இப்போதைக்கு அதிகமான லீட்ல இருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அதிகமான இப்போ வந்துட்டு நமக்கு இதுல நம்ம இப்போ நிறைய வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வருது இல்ல. சோ அதோட இனோவேஷன் எல்லாமே அதிகமா வந்து கர்நாடகால தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வந்து மகாராஷ்டிரா, டெல்லி இருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 15th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா PV சிந்து அண்ட் இந்தியன் பேட்மிண்டன் டீம் கிளின்ச் ஃபர்ஸ்ட் எவர் பேட்மிண்டன் ஏசியன் சாம்பியன்ஷிப். சோ உலகத்திலேயே இப்போ வந்துட்டு இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்தியா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு பேட்மிண்டன் ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. சோ யாரோட தலைமையில வின் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா PV சிந்துவோட தலைமையில வந்துட்டு இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 16th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா IAF demonstrates offense and defensive capabilities in joint exercise. சோ ஏர் ஃபோர்ஸோட வாயு சக்தி 2024 வந்துட்டு இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது. சோ இது எங்க நடந்திருக்குன்றது பாத்தீங்கன்னா புக்ரியன் ரேஞ்ச் நியர் ஜெய்ஸ்லமர்ல இந்த இடத்துல தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. சோ இந்த இடத்துல வந்துட்டு ஏர் ஃபோர்ஸோட அதாவது அவங்களோட அஃபென்சிவ் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ், அவங்களோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க வந்து எவ்வளவு அளவுக்கு கேப்பபிலிட்டியா இருக்காங்கன்றத இதை ஷோகேஸ் பண்ற விதமா தான் இந்த வந்துட்டு எக்ஸசைஸ் நடத்தி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு.